ஸ்டார்ட் பண்ற ப்ராசஸ் ஈஸி. இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்ற ப்ராசஸ் ஈஸி. அதனால எல்லா தரப்பட்ட மக்களும் உள்ளார வருவாங்க. கொஞ்சமான அமௌண்ட் இருந்தா போதும், நம்ம ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து எந்த இதுக்குன்னு டைம் நம்ம ஒதுக்கணும், நம்ம வேலை எல்லாம் விட்டுட்டு தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எந்த டைம்ல வேணாலும் பண்ற மாதிரியான ஒரு ஃபிளெக்சிபிள் டைம் இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் வந்து ஈஸியா இதுல வந்து அதிகமான பணம் சம்பாதிக்க முடியும்ன்றது தெரியும். அதே மாதிரி மக்களும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதும் தெரியும். இதனாலதான் வந்து மக்கள் வந்து இதுக்குள்ள வராங்க. எந்த ஒரு பேசிக்கான குவாலிஃபிகேஷனும் இல்லாம இதுக்குள்ள வர்றதுனால தான் இந்த மாதிரி லாஸ் ஆகுறாங்க அப்படின்னு. இல்ல இந்த 5 பாயிண்ட் ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க, நம்ம கிளியர் பண்ணுவோம். இன்னொன்னு ஷேர் மார்க்கெட் மாதிரி எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு பணத்தை வந்துட்டு உட்காந்துருவாங்க அப்படின்னு. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க ஷேர் மார்க்கெட் பத்தி கேட்கும்போது நம்மளோட ஒண்ணுமே சொல்லல. அப்படியா சரி சரி அப்படி கேட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்க வாட்ஸ்அப்ல குரூப் வந்துச்சான், இதுல கனெக்ட் பண்ணாங்களா, ஒரு ஆப் வந்துச்சான், ஆப்ல ஜாயின் பண்ணிட்டாங்களா, அப்புறம் சம்பாதிக்க சொல்லிட்டு லட்ச லட்சம் கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட கோடி கணக்கில் பணம் இருக்கு. லட்ச லட்சம் சம்பாதிக்க சொல்லிட்டு அவங்களுக்கு பணத்தை போடுறாங்க. நீங்க எவ்வளவு சம்பாதிச்சீங்க, நீங்க அவ்வளவு சம்பாதிச்சீங்க, இப்போ 40 லட்சம் சம்பாதிச்சீங்க, நீங்க 50 லட்சம் சம்பாதிச்சீங்க அப்படின்னு சொல்லி 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 அவங்க ரொம்ப ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து பணத்தை விட்ரா பண்ணும்போது 27 லட்சம் நீங்க டாக்ஸ் கட்டணும் முடிச்சு பணத்தை ஒத்த ஒரு ரூபா கூட பணம் வரல. அப்புறம் என்ன செய்யணும் தெரியாம சார் கூட ஒரு கன்சல்டிங் புக் பண்ணுவோம். இனி கன்சல்டிங் புக் பண்ணி என்ன எங்கெல்லாம் பார்த்தா கேனை மாதிரி தெரியுதுங்க, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது, இதெல்லாம் பண்றதெல்லாம் 27 லட்சம் டாக்ஸ் தான் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப பாவம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்டிஷன் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அப்படியே ஒதுங்கி ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி போயிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, எம்எம்ஜி நம்புற மாதிரி அவங்க வெளியே போய் யாரையும் நம்புறாங்க. அங்க எழுதுக்கு அப்புறம் தெரியுது போச்சே போச்சே எடுத்து அதுக்கு என்ன 27 லட்சம் போச்சு. ஸோ யாரை நம்பணும் யாரை நம்ப தெரியும். செகண்ட் வந்து இங்க நம்ம என்ன பண்ணாலும் சரி லீகலான மேட்டர் தான் பண்ணணும். லீகல் ஷேர் மார்க்கெட் வந்து லீகல் எல்லாமே நமக்கு அபிஷியலா வரும். நம்மளோட ஃபுல் இன்கம்ல ஒன்லி 30% மட்டும் தான் ரிஸ்க் எடுக்கணும். இவங்க மொத்தமா கொண்டு ரிஸ்க் எடுப்பாங்க. அதுல சில ஜாம்பவான்களும் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. வீட்டை அடவு வச்சு இந்த வீடியோ பார்த்தா பணம் கடைக்கெல்லாம் போட்டுருக்காங்க நிறைய பேர். வீட்டை அடவு வச்சு 15 லட்சம் போச்சு, 20 லட்சம் போச்சு. நம்ம எம்எம்ஜி பக்கம் வரதே கிடையாது. ஏன்னா ஒரு சொல்லு பேச்சு கேட்கல, நம்ம சொல்லுது புரியாது. எல்லாம் ஷார்ட்கட்ல பணம் சம்பாதிக்கணும், திறமை வேண்டாம், படிக்க வேண்டாம், எங்கேயாவது பணத்தை கொடுத்தா பணத்தை தருவானா, நைட்ல தண்ணி அடிக்கணும். இந்த மயக்கத்துல சுத்துற உங்க யாருமே பணக்காரங்க ஆக முடியாது. போற பாதை இன்னைக்கு நாளைக்கு இப்படி தெருவில் போயிருவாங்க. ஷார்ட்கட் பாதையும் இந்த மாதிரி விஷயங்களும் யாரை நம்ப கூடாதுன்னு அபிஷியலா போறது பண்ணல அப்படின்னா கதை கந்தல தான். ப்ராசஸ் ஈஸி. ஈஸியா வந்து நம்மளால வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து நம்மளால இன்வெஸ்ட் பண்ணிட முடியும். ஜஸ்ட் வந்து நம்ம ஆன்லைன்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் யாரும் அக்கௌண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னாலும் எம்எம்ஜில சப்போர்ட் எடுத்துக்கலாம். அந்த அக்கௌண்ட் ப்ராசஸ் என்ன எப்படி பண்றது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து லோ அமௌண்ட். ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருந்தால் போதும். ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சுனாலுமே நம்மளால வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணிடலாம். வந்து ஹை ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஸோ ஃப்ளூக்ல வந்து சில பேருக்கு வந்து ஒரு சில ட்ரேட் எடுத்திருப்பாங்க, இல்லை ஒரு சில ஸ்டாக் வாங்கியிருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா ரொம்ப ஹை ரிட்டர்ன் வந்திருக்கும். ஸோ அதனால வந்து அதிகமான அமௌண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆயிடுவாங்க. அப்படி இல்லை, எப்பவுமே இந்த டெம்டேஷன் கூட்டக்கூடாது. உனக்கு இவ்வளவு போதும், இந்த ஷேர் மார்க்கெட் இவ்வளவு ரூபா போதும், இதுக்கு மேல கொண்டு அங்க வருது போய் போடக்கூடாது. அதெல்லாம் பேராச மெச்சூரிட்டி இல்லாதவங்க, சின்ன பிள்ளைத்தனமா பண்ற விஷயங்கள். அவங்களாம் இங்க இவ்வளவுதான், இங்க இவ்வளவுதான், அதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது, கொஞ்சம் இதுல பண்றது, அப்படி எல்லாமே பண்ணணும். ஸ்பெஷலி வந்து ஷேர் மார்க்கெட் இப்போ அது மேலேயும் போகும் கீழேயும். ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும், பொறுமை இருக்கணும், அமைதி இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், அவ்வளவுதான். மார்க்கெட் என்ன வேணாலும் பண்ணும். மார்க்கெட் மேல போகும், கீழே போகும், திருவிழா தூடும், பெரிய பணத்தை கொண்டு தட்டும், எல்லாம் பண்ணுவது. நீ என்ன வேணாலும் ஆடுறா ராசா, நான் இதான் பண்ணுவேன் அப்படின்னு மார்க்கெட் பார்த்துட்டு இருக்க திமிரு, தைரியம், தென்னாவட்டு இருக்கணும் நமக்கு. மார்க்கெட் என்ன வேணாலும் செய்யும், அது உங்க கையில கிடையாது. ஆனா நீங்க என்னெல்லாம் செய்யலாம், அது நம்ம கையில இருக்கு. இப்போ என் போர்ட்ஃபோலியோ 1,00,000க்கு 1,80,000 ப்ராஃபிட்ல இருந்துச்சு. இப்போ நேரம் 50,000 வந்துட்டு 30,000 மைனஸ். 3 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா மைனஸ். யார் எவ்வளவு அமௌண்ட் போட்டுருக்காங்க அவ்வளவு. ஆடக்கூடாது, அசைய விடாது. மௌன நீ எங்க வேணாலும் போ, எங்க வேணாலும் வா, நான் இருக்கேன். 5 வருஷம் நான் கூட இருப்பேன், வா. ஒரே வருஷத்துல நமக்கு 20 லட்சத்துக்கு 30 லட்சம் கொடுக்குறது யார் இருக்கா? 10 லட்சம் யாராவது கொடுப்பாங்க நமக்கு? கொடுக்க மாட்டாங்க. இங்க கொடுப்பாங்க. அந்த சேம் டைம் குறையும் கூட எல்லாம் பண்ணும் இல்லையா? அன்னைக்கு ஒரு கோர்ஸ் கூட இருந்துச்சு, ஏத்தலாம் என்ன வேணாலும் பண்ணலாம். அது யாரும் உங்கள்கிட்ட அதுக்காக உங்களை யாரும் பனிஷ்மெண்ட் பண்ண போகிறது, உங்களை கேவலப்படுத்தலாம், உங்களுக்கு எதுவும் துன்பம் அளிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது உங்க கையில கிடையாது. ஆனா அவன் என்னெல்லாம் பண்றானோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கு நீங்க பொறுப்பு. நீங்க தப்பா பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள போட்டுருவாங்க, தண்டனை கிடைக்கும். மார்க்கெட் என்ன வேணாலும் பண்ணட்டும், நீங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அதான் கேள்வி. இந்த ரீசன்னால தான் எல்லா தரப்பட்ட மக்களும் உள்ளார வந்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு பேரியரும் இல்லாதனால எல்லாருமே வந்து இதில் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வரதுனால தான் லாஸ் ஆகிறாங்க. அதே மாதிரி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வெளில இருந்து பார்க்கறப்ப சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. உள்ளார வந்தோம் ஒன்றுமே பண்ண முடியாது, படிக்கணுன்றது தெரியும். ஸோ அது படிக்காதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றது. ஒரு இடத்துல மட்டும் பணம் வந்துருக்கு, திடீர்னு பணம் நின்று போச்சு, எப்படி இருக்கும்? ஒரே ஒரு இன்கம் வந்துருக்கு அப்படின்னா பிச்சைக்காரனோட ஒரு படி மேல அந்த படி கீழே இறங்கினா நீங்க பிச்சைக்காரன். நான் கிடையாது, எனக்கு 7 வகை இருக்கு. 2வது பாயிண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டும் 7 வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பண்ண வேண்டாமா நீங்க முடிவு பண்ணியாங்க. ஒரே இடத்துல பணம் வருது, 7 இடத்துல பணம் விளையுது, எது நல்லா இருக்கும் வாழ்க்கையில? உங்க வயல்ல வெறும் நெல் மட்டும் போட்டுருக்கீங்க, அது ஒரு வகை. அல்லது வாழை மட்டும் போட்டுருக்கீங்க, தெரியும் விவசாய நிலைமை என்னன்னு. காத்து அடிக்கி புயல் வருது, அவ்வளவு வாழையும் க்ளோஸ்.
ஒரு வருஷம் பாதுகாத்து வளர்த்தது முடிஞ்சு போச்சு கதை. என்ன செய்வீங்க? அடுத்த இன்னொரு பாயிண்ட், நெல் போட்டிருக்கீங்க, உளுந்து போட்டிருக்கீங்க, தேங்காய் இருக்கு, கத்திரி அது காய்கறி இருக்கு, மிளகா இருக்கு, எல்லாம் போட்டிருக்கீங்க. இது 3 மாசத்துல விளைஞ்சிரும், அது 6 மாசத்துல விளையும், 1 வருஷத்துல விளையும், எல்லாம் இருக்கு. யாரு வந்து கன்ஃபார்மா சக்சஸ்ஃபுல் ஆவா? யாரு வந்து பிச்சை எடுக்க மாட்டா? யாரு நிலத்துல எல்லாம் விளையுதோ நீங்க முடிவு பண்ணியாங்க. ஒரே இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல உட்காந்துட்டு இருக்கணுமா, இல்ல எல்லாம் பண்ணுமா அப்படின்னு. 2வது பாயிண்ட், யாரு கிரிப்டோ பண்றீங்களோ வெறும் கிரிப்டோ மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது. எனக்கு புரியுது அந்த ரேஸ், அந்த ஓட்டம், நம்பர் 1 நம்ம அந்த லெவல் அச்சீவ் பண்றது, பேர் மேட்சிங் பண்ற பாடு எனக்கு தெரியும். ஆனா ஒரு மெச்சூர்டான ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பணத்தை எடுத்து எல்லா இடத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. குறைஞ்சது 7 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எஸ், கண்டிப்பா நம்ம கிரிப்டோல தான் நிறைய பண்ணுவோம். மத்ததுல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். அவன் தான் புத்திசாலி. என்ன தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த பெரிய வரைக்கும் 7 வகையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நல்லா யோசிங்க. வாழ முடிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? நான் இன்னும் முடிய முடியாதுன்னு சொல்லல. ஆனா புத்திசாலி மட்டும் பண்ணுவாங்க. நான் பிசினஸ் கோச்சிங் பண்ணுவேன். பிசினஸ் கோச்சிங் பண்ணதுல சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நீங்க என்ன தொழில் பண்ணி பிசினஸ் பண்ணீங்களோ அந்த பணத்தை எடுத்து இன்னும் 7 பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இது நான் சொல்லல, இன்டர்நேஷனல் உலகத்துல உள்ள எல்லாரும் அதுதான் பண்ணுவாங்க. நம்ம பிசினஸ் ஓடுது பிசினஸ்ல போடக்கூடாது. என் பிரிண்டிங் பிரஸ் இருக்கு, பிரிண்டிங் பிரஸ்ல போடக்கூடாது. அந்த பணத்தை அதுல இன்கம் எடுத்து வேற என்ன 7-8 வகையில இன்கம் பண்ணணும். நான் சொல்றதெல்லாம் நீங்க அனுபவிக்கும் போது தெரியும். இங்க பார்த்தா பணம், அங்க பார்த்தா பணம், அங்க இருந்து பார்த்தா பணம், அந்த சைடு ஒரு பணம் வருது. அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும், சொன்னா புரியாது. அனுபவிச்சு பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் 10-12 வருஷம் முன்னாடி என் மென்டார்ட்ட படிச்சது, லட்சம் கொடுத்து படிச்சது, இதை தேடி ஓடுனது நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இங்க நான் அச்சீவ் பண்ணிட்டேன், இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க. இன்னொரு 5 வருஷம் 6 வருஷத்துல இந்த திமிர்ல நீங்க பேசணும் உங்க டீம் கூட. உங்க டீமுக்கு கைட் பண்ணுங்க, உங்களை சுத்தி கைட் பண்ணுங்க, உங்களை அப்படி ராசா மாதிரி கூப்பிடுவாங்க. அவங்களை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். எஸ் சார், அது உண்மைதாங்க சார். நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு வெள்ளாம வைக்கிறவங்க லாஸ் சந்திப்பாங்க சார். ஆனா இதுல நாங்க இது பண்ணிப்போம் சார். ஒரே தோட்டத்துல கத்திரிக்காய், அவரைக்காய், முள்ளங்கி, வெண்டங்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, இந்த மாதிரி நிறைய வைக்கல. கத்திரிக்காய் போனா கூட மத்த நாள் வெள்ளாம எடுத்துருவோம். இப்போ போன வருஷம் கூட நடந்துருக்கு சார். கத்திரிக்காய் ஃபுல்லா போயிருச்சு. மத்த எல்லா வெள்ளாமையும் அந்த ஈடு கட்டிடும் சார். கத்திரிக்காய் வரேன், கத்திரிக்காய் வெள்ளாம அதெல்லாம் பணத்தை எடுத்து என்ன பண்ணீங்க? எடுத்து வெளியில கொடுத்துருக்கோம் சார். ஓகே, நான் சொல்றேன், இந்த கத்திரிக்காய் அது இது வெள்ளாம எல்லாமே சேர்த்து அந்த பணத்தை திரும்ப விவசாயத்துல போட்டீங்கன்னா திரும்ப அதே காசு கிடையாது. அப்படி போடலைங்க சார், வெளியில கொடுத்துருக்கோம் சார். வெளியே 7 வகையான இடத்துல கொடுக்கணும். கொடுத்தவனே எனக்கு வட்டி கொடுத்தா அவன் ஓடி போயிட்டான், அதுல சொல்ல வரல. நான் சொல்றது ப்ராப்பரான கவர்மெண்ட் அப்ரூவ்ட் டர்ம்ஸ்ல கொடுக்கணும். உங்களோட ஃபுல் இன்கம்ல 70% ப்ராப்பரான லீகல் வேஸ் இருக்கணும். கண்டிப்பா 30% இல்லீகல் இருக்கலாம். இல்லீகல் என்ன, அவனே ஒண்ணு கொடுத்தா 2 தரம் அப்படி சொல்லல. இந்த வட்டி கொடுக்குறது, கொஞ்சம் பணம் இருக்காது பிசினஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி பண்ணலாம் நீங்க. ஏன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு பல மடங்கு ரிட்டர்ன் வரும். 70% பண்ணது ரெகுலரா வரும், 30% நல்ல ரிட்டர்ன் வரும். அது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகேங்க சார். நான் உண்மையிலே சொல்ல, யாராவது புண்ணியம் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷங்கள் வாழ்ந்து ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், எப்படி வாழ்றோம் தெரியாம குழப்பி இருக்கிற விஷயம் தான். இதை எடுத்துக்கிட்டீங்க, இந்த 40 நிமிஷத்தை எடுத்துக்கிட்டீங்க, உங்க லைஃப் 40 வருஷத்துக்கு ராஜா மாதிரி வாழலாம், ராணி மாதிரி வாழலாம். பணத்துக்கு உங்களுக்கு சிக்கலே வராது. பாவமா இருக்கும் வாழ்ற வாழ்க்கை. ஏன்டா 60 வயசு என்னடா பண்ணீங்க நீங்களா? இப்போ பிச்சை எடுத்து அதுல போறோம். இந்த பாட்டி 70 வயசுல சம்பாதிக்கிறார்கள். நம்ம விழுக்கிற ஒரு லைக் போடலாமா? லைக் அவன் செவுட்ல போனடா. 70 வயசும் இன்னும் பிச்சை எடுத்து தான் இருக்காங்க. 70 வயசும் 30 வயசு 40 வயசுல சம்பாதிக்க விட்டுறணும். வாழ மட்டும் தான் செய்யணும். பணம் வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டணும். ஏன் அந்த அறிவுக்கு அந்த பாட்டிக்கு அறிவு இல்ல? 75 வயசு முதிவர் இன்னும் பணம் ஏறி பழித்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு ஒரு லைக் போடலாமா? இவரோட தைரியத்தை பாருங்க. செவுட்ல இருக்கு முட்டாப்பை மாதிரி வாழ்ந்திருக்காரு 75 வயசு வரைக்கும். ஏன் 50 வயசு என்ன தின்னுட்டு தூக்கிட்டு இருந்தாரா முன்னாடி கூட? ஏன் அந்த படத்தை சேமிக்கல? ஏன் சரி பண்ணல? ஏன் அந்த அறிவை எடுத்துக்கல? எனக்கு தெரியணும் பருப்புன்னு நினைப்பாங்க ஒவ்வொருத்தனும். அப்புறம் 70 வயசு 60 வயசுல சோத்துக்கு பிச்சை எடுப்பாங்க. நான் 9 சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் மத்தவங்க கையை இருந்து வாழ்ந்து தெரியுமா? ஒவ்வொருத்தரும் சொல்றேன், இங்க வீடியோ பார்க்குற யாருமே சொல்றேன், உங்க பிள்ளைல கையை நம்பி வாழாதீங்க. பணத்தை தேடி படிங்க, இல்லாட்ட எம்எம்ஜில் படிங்க, இல்லாட்ட இங்கே படிங்க. பிள்ளைல பணத்தை வாங்கி வாழக்கூடாது. எங்க அம்மா, எங்க பாட்டி, எல்லா வயசானவங்களும் அப்பதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல என்ன வாழ்ந்து தெரியும். அந்த நிலைமை உங்களுக்கு வராது. எம்எம்ஜி வந்திருக்கீங்க, வெல்த் கிரியேஷன் படிச்சுட்டு இருக்கீங்க, பிச்சை எடுக்காதீங்க. 50 வயசுல சாவர வரைக்கும் கெத்தா சாகணும். நீங்க மத்தவங்களுக்கு பணம் கொடுங்க, மத்தவங்க கையா மாத்தாதீங்க. புருஷன் கை கூட எதிர்பார்க்காதீங்க, பொண்டாடிக்கு எதிர்பார்க்காதீங்க. பிள்ளைல வேண்டாம். எப்படி இருக்கும் வாழ்க்கை? இப்பவுமே முடிவு பண்ணுங்க. கண்ணருக்கு சொந்தமா யோசிக்காதீங்க, கண்டுபிடிங்க. யார் சொல்லி தருவா, என்ன சொல்லி தருவா, எப்படி படிங்க கண்டுபிடிங்க. அதுக்கு பிச்சை காசு பணம் கொடுக்கறதுக்கு யோசிக்காதீங்க. படிங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தான் வரும். நான் 2200 2000 கொடுத்து படிச்சேன், இங்க உட்காந்துருக்கேன். நீங்க வருஷ சம்பாத்தியத்துல எவ்வளவு கொடுத்து எங்க படிக்கீங்க முடிவு பண்ணுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஓகே, நான் இவ்வளவு நண்பன் மாதிரி பேசுறேன். நான் என்ன பண்ணிருக்கேன்னா 18-19 வயசுல என் பிள்ளைக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டதோட சரி, காலேஜ் ஃபீஸ் கட்டல. அதே வேலை தேடி அதே ஸ்கூல் போயிட்டு காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு இப்ப நான் சொல்லிட்டு அவங்க அப்பா செத்து போயிட்டான், என் பொண்டாட்டி சொல்லிட்டு புரிஞ்சு செத்து போயிட்டான். இப்ப என்ன செய்ய முடியும்? இப்ப உங்க வீட்டுக்கு பணம் 1 ரூபா கொடுக்க கிடையாது. உங்க குடும்பத்தோட பண்ணிட்டீங்களா? நீங்க கேரண்டி வச்சிருக்கீங்களா? 7 வருஷம் குடும்பத்தை பாப்பீங்கன்னு தலைவர் எழுதி கொடுத்துருக்காரு கடவுள் உங்களுக்கு. என் பொண்டாட்டி பிள்ளை நான் கடைசி வரைக்கும் பாத்துக்கூடாது, நீங்க வளர்ச்சி கொடுப்பீங்கன்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? உங்க பிள்ளைய கடைசி பார்த்து கேரண்டி இருக்கா? இப்பவுமே அவங்க இண்டிபெண்டா பண்ணிருக்கீங்களா? நீங்க பண்ணுங்க இண்டிபெண்டா. இப்போ நான் இருந்தாலும் ஒன்று தான், செத்தாலும் ஒன்று தான். நான் பண்ணிட்டேன். சாவர வரைக்கும் நான் எம்எம்ஜி ஓடனாலும் சரி எம்எம்ஜி இருக்கு. இதே மாதிரி இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் எம்எம்ஜி இப்படியே போகும். யார் 10 ரூபா கொடுக்கணும் சரி. நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா வாழ்க்கை? இன்னும் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு? ஆமா, உங்க ஹோம் லோன் செத்தன்னு சொன்னேன். ஹோம் லோனு, கார் லோனு, கண்ட லோன்லாம் எடுத்து வச்சிருப்பீங்களா? அதெல்லாம் 10 வருஷத்துக்கு. கடன்னா கெட்ட வார்த்தை. அப்படி பேச முடியுமா உங்களால? கடன் வேணுமா? கெட்ட வார்த்தை பேசுறது போய் கண்ணு முன்னாடி வருது. அப்படி சொல்ல முடியுதா? அப்படி வாழ்க்கை வாழ்க்கை நான் என்ன சொல்றேன்னு புரியும். நம்ம யாருக்கெல்லாம் ஐபிஓ பத்தி தெரியும், ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணிருக்கோம், அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கு. யாரும் ட்ரை பண்ணிருக்கோமா? சிவா நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க இல்லையா? டபுள் கிடைச்சிருக்கு. சிவா இதுல என்ன குத்து? சிவா வந்து டபுள் கிடைச்சிருக்கு, எனக்கு டபுள் போச்சு. ஏன்னா உண்மையை சொல்லணும், ஃபேக்டா சொல்லணும். ஓகேவா? அது டேட்டா எடுத்து வச்சிருக்கேன் மாஸ்டர். இவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் ஒரு 3 ஷேர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ப்ளீஸ் கண்டிப்பா. யாருக்கும் நம்மளுக்கு தெரியுமா
ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமா, நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்து தான் எம்எம்ஜியோட வேல்யூ என்னன்றது தெரியும். சிங்கப்பூர் செந்தில் நம்ம எம்எம்ஜியில் ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம சாதாரணமா 60 லட்சம் ரூபாய் கடன் வந்து 2 இயர்ஸ்ல வந்து முடிச்சிட்டாரு. நம்மளுக்கு எவ்வளோ வேணும், எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றது நம்மளோட கெப்பாசிட்டியை பொறுத்து எம்எம்ஜி நம்மளை கொண்டு போகும். ஸோ இன்னைக்கு படிக்கிற லெசன் அந்த மாதிரி தான். நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்றதை பொறுத்து பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம், இல்லை பல கோடிகள் கூட சம்பாதிக்கலாம் படிக்கிற லெசன் வச்சு. மக்கள்லாம் ஏன் பணக்காரமா கடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுல 7வது பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் கிடையாது, ஃபினான்ஷியல் எஜுகேஷன் கிடையாது, ஸ்கூல்லையும் கிடையாது, நம்ம அம்மா அப்பா சொல்லி கிடையாது, நம்ம சொந்தக்காரன் சொல்லி கிடையாது, நம்ம தெரிஞ்சு யாருமே சொல்லி கிடையாது. சொல்லி கொடுக்காத விஷயத்தை எப்படி தெரியும்? ஃபினான்ஷியல் நாலேஜ் கிடையாது. இது எவ்வளவு பெரிய ஷாக்கிங் விஷயம். இன்னைக்கு நம்ம பேசுற உடனே இது தெரிஞ்சுட்டு பேசுறோம். ஐபிஓ எத்தனை பேர் ஃபினான்ஷியலி நான் பயங்கர டெவலப் ஆகும், நான் இன்கம் பண்றது இல்லை, ஃபினான்ஷியலி நாலேஜ் எடுத்திருக்கீங்க? எத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் தேவை அப்படின்னு எடுத்துருக்கீங்க? எஸ்னா எஸ் சொல்லுங்க, நோ சொல்லுங்க. அதுக்குன்னு டைம் எடுத்து செமினார் அட்டன் பண்ணி புக்ஸ் எடுத்து படிச்சு எனக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் வேணும் அப்படின்னு. வெரி குட், ரொம்ப ஃப்ராங்கா சொல்லுங்க. நான் ஏதோ 1-2 புக் படிச்சு சொல்ல வரல. ஃபினான்ஷியல் நாலேஜ், ஃபினான்ஷியல் கம்ப்ளீட் நாலேஜ். வெரி குட், வெரி குட், குட்மா. இப்போ புரியுதா நம்ம என்ன நிலைமையில இருக்கணும்? எல்லாரும் தெரியுதா? தெரியாத விஷயத்தை நம்ம எப்படி செய்ய முடியும்? கல்யாணம் முடிஞ்சா பிள்ளை பெற்றலாம், ஆனா பிள்ளை எப்படி வளர்க்கணும் யாராவது பார்த்துக்கணும்? அடி இது அடியில் விட்டுது, அது அடியில் விட்டுது, ஏய் பிச்சு கூட அம்மா வந்து துளி கழிச்சு இதாட பிள்ளை வளர்க்குறதா? ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லாம நம்ம எப்படி ஃபினான்ஷியல் பெருசாக ஆக முடியும்னு நினைக்கிறீங்க? உலகமே ஒரு கூத்தாடி உலகம் கூட்டு போயிட்டு இருக்கு. ஸ்கூல் படிச்சுட்டு அப்புறம் காலேஜ் படிச்சுட்டு 10th மார்க் தான் வாழ்க்கையை மாத்தோடுமா? மாத்தவே இல்லை. 12th மார்க் தான் வாழ்க்கை மாத்தவே இல்லை. டிகிரி முடிச்சுனா ஏன் அப்புறம் நீ என்ன மாத்தவே இல்லை. இப்படி படிச்ச கூட்டத்தில் நம்மளாம் வாழ்ந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நேத்தா ஒரு ஜோக் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன், இந்த காலேஜ் நல்ல காலேஜா அப்படின்னு வாட்ச்மெண்ட் கேட்குறேன். நல்ல காலேஜ் தான், நான் இங்கே தான் இன்ஜினியரிங் முடிச்சேன். இந்த ஃபினான்ஸ் நாலேஜ் எல்லாம் எடுத்துட்டு அப்படி காலேஜில் படிச்சுட்டு பெரிய ஆளாயிரம் நம்ம இருந்தா என்ன பண்ண முடியும்? அதுக்கு படிக்காதவங்க ரொம்ப மேலே. இப்போ இங்க எங்க வீட்டுக்கு சமையல் பண்ண வராங்க, அவங்க படிக்கவே இல்லை. ஹரியானாவில் உள்ளவங்க, வேற நாட்டில் வேற ஸ்டேட்ல உள்ளவங்க, 4 வீடு 3 வீடு வேலை பார்க்காங்க, 15,000 20,000 சம்பாதிக்காங்க. நான் யோசிச்சு பார்க்க, நம்மகிட்ட படிச்ச பிள்ளைகள் யாராவது இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க? நான் படிச்சிருக்கேன். எங்க அப்பா நீ எவ்வளவு படிச்சிருக்கு தெரியுமா? புருஷனுக்கு பிள்ளை பத்தி கொடுக்குறது, சம்பாதி சாப்பிடுறது, பாத்திரம் மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஏன்னா நான் படிச்சிருக்கேன். நல்லா இருக்காது. அப்புறம் எங்க ஊர் இந்த ஊர் நான் எதுவும் பண்ண முடியல. எதுக்கு இந்த வாழ்க்கை? படிச்சு தான் நம்ம கேவலம் போறோம். நான் அந்த படிப்பை சொல்லலை, நான் படிக்க சொல்றது எதுக்குன்னு படிக்கணும். இப்போ நான் அடிக்கடி சொல்றது எம்பிஏ காலேஜ், எல்லாரும் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன். உனக்கு எம்பிஏ சொல்லி கொடுத்தானே அந்த வாத்தியார், அவன் எத்தனை பிசினஸ் பண்ணியிருக்கான்? மாஸ்டர் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எத்தனை பிசினஸ் பண்ணிருக்கான்? இல்ல அவனு புக் படிச்சவன் அதுக்கு மேல புக் படிச்சிருந்தா நீ புக் படிச்சிருக்க, நீ என்ன கண்ட? நான் யார்கிட்ட சம்பாதிக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன்னா, எனக்கு எம்எஸ் ரிச் டேட் புவர் டேட் பார்த்துருப்பீங்க. எம்எஸ்சி எம்எட் மாஸ்டர் டிகிரி முடிச்ச ஒருத்தர்கிட்ட படிப்பீங்களா? அல்லது உண்மையிலே லட்சங்கள பணங்கள் சம்பாதிச்சு பிசினஸ் பண்ணிட்டு அவங்க படிப்பீங்களா? இவங்க படிச்சா 5,000 ரூபாய், அவங்க படிச்சா 50,000 ரூபாய். நான் 50,000 கொடுத்து படிக்காத ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்க பிசினஸ் மட்டும் தான் படிப்பேன். டிகிரி படிச்சவங்கலாம் படிக்க மாட்டேன். அப்படி நீங்க உங்க வாழ்க்கையில யார்கிட்ட படிக்கணும், என்ன படிக்கணும், ஃபினான்ஷியல் நாலேஜ் எப்படி படிக்கணும், அந்த தெளிவா போறீங்களா? ஃபினான்ஷியல் நாலேஜ்னா நாணயங்கள், நான் நாணயம் புக் வாங்குவேன், அது படிச்சுனா பெரிய ஆளாயிட்டுனா. இல்ல ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் வந்து பேசுவாரு உண்டா, அவர் பத்தி நான் பெரிய ஃபினான்ஷியல் நாலேஜ் எடுத்துட்டேன். இல்ல ஃபினான்ஷியல் நாலேஜ் கம்ப்ளீட் ஆடுங்க போட்டு கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஐபிஓன்றது வந்து ஆல்ரெடி அவங்க பிசினஸ்ல இருப்பாங்க அந்த கம்பெனி. ஸோ அவங்க பப்ளிக்கா லிஸ்டிங்க்கு வருவாங்க. லிஸ்டிங்க்கு வரப்ப வந்து இவ்வளோ ஷேர் இவ்வளோ அமௌண்ட், ஸோ அந்த மாதிரி டேட் ஃபிக்ஸ் பண்ணி அலாட்மெண்ட்டுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு சம் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதுபடி நம்ம அப்ளை பண்ணுவோம். நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்ம அமௌண்ட் லாக் ஆயிடும். ஸோ அந்த ஒரு 3 days 4 daysக்குள்ள லிஸ்டிங் நம்மளுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளோட டிமாட் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணமோ அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அக்கௌண்ட்ல தான் இருக்கும், லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்லாக் பண்ணிடுவாங்க. ஒரு 3 ஷேர் வந்து பத்தி நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஐபிஓ ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றேன். அதுல வந்து எனக்கு வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் ஐபிஓ இப்போ ரீசெண்டா லான்ச் ஆனது. அது லிஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 115% வந்து ப்ராஃபிட். நான் வந்து 70 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் லிஸ்டிங் ஆகிறப்பே வந்து எனக்கு 150 rupeesக்கு லிஸ்டிங் ஆனிச்சு. கிட்டத்தட்ட வந்து 100% அப்படியே டபுள் ஆனிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 daysல வந்து 14,000 சம்திங் இது பண்ண 36,000 கிட்டக்க வந்து லிஸ்டிங் ஆனிச்சு. 188 rupees வரைக்கும் போனிச்சு. ஸோ இது ஒன்று. ஸோ இது பார்க்க மேஜிக் மாதிரி தெரியும். ஸோ அடுத்தடுத்த ஷேர் சொல்றப்பதான் ரியாலிட்டி என்ன அப்படின்றது தெரியும். அதே மாதிரி ஓலா ஷேர் வந்து ஓலா ஸ்கூட்டர், அது வந்து ஐபிஓ அவங்க வந்து பண்ணது வந்து 76 rupeesக்கு வந்து ஐபிஓ லான்ச் பண்ணாங்க. லிஸ்டிங் வந்து 126 rupees, கிட்டத்தட்ட 66% ப்ராஃபிட்ல கிடைச்சிச்சு. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஷேர் வந்து பேடிஎம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஐபிஓ லிஸ்டிங் அவங்க வந்து பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஓ லான்ச் பண்ணது 2,150 ரூபா, 2,150 rupeesக்கு வந்து ஐபிஓ வந்து பண்ணாங்க. லிஸ்டிங் ஆனதே வந்து 1,564 ரூபா, கிட்டத்தட்ட வந்து 50% கிட்ட வந்து லாஸ்ட்ல தான் லிஸ்டிங்கே பண்ணாங்க. 2021 ஐபிஓ வந்துச்சு பேடிஎம். இப்போ வரைக்கும் அந்த லிஸ்டிங் ஆன அமௌண்ட்டுக்கு மேல போகவே இல்லை. இப்போ வரைக்கும் லாஸ்ட்லயே இருக்கு. 2,150 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு அந்த ஷேர் வந்து 310 ரூபா வரைக்கும் லோல போயிட்டு திருப்பி இப்போ வந்து அரௌண்ட் 900 அந்த ரேஞ்சில் இருக்கு. இப்போ என்ன எடுத்துக்கிட்டோம், என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பத்தின நாலேஜ் வேணும். ஐபிஓ அப்படின்னு கேட்டா நோ வருது. ஸோ ஐபிஓ பத்தின நாலேஜ் இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் பணம் இருக்கணும் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு, அது இல்லை. 3வது ரிஸ்க் எடுக்கணும். பணம் இருக்கு ஆனா நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், அப்போ சம்பாதிக்க முடியாது. ஐ திங்க் ஷியோ வந்து நாலேஜ் இருக்கு, ஷேர் மார்க்கெட் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க, நாலேஜ் இருக்கு, இன்கம் இருந்துச்சு, அப்புறம் ரிஸ்க் எடுத்திருக்காங்க. இப்போ நான் சொன்ன ஆல்ரெடி நானும் இது பண்ணேன், அது குறைபட்டு ரேட். அதை ஸ்டடி பண்ணாம கம்பெனி பத்தி தெரியாம உடனே இது சூதாட்டம் கிடையாது. நீங்க அந்த கம்பெனி பத்தி ஸ்டடி பண்ணி எல்ஐசி வரும்போது அவ்வளவு ஹிட் இருக்கு.
அப்படி நீங்க ஸ்டடி பண்ணி பண்ணும்போது இன்கம் பண்ணலாம். சரி, அதுலயும் நம்ம 10-20% ரிஸ்க் இருக்கலாம். பட் முட்டாள்தனமா பண்ணும்போது டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன், இன்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், அப்புறம் ரிஸ்க் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் ஜெயிக்க முடியும். தென் அடுத்தது வந்து டைம் ஃபிளெக்சிபிள். ஒரே நிமிஷம். இப்போ எல்லாத்தையும் ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க இப்போதைக்கு உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை? ஓகே, எம்எம்ஜில வந்ததுக்கு அப்புறம் நீங்க நாங்க உங்க அப்ளைன் கிடையாது. ஸோ நம்ம கம்பெனி தான் உலகத்தில் பெஸ்ட் கம்பெனி. நம்ம கம்பெனி தவிர எங்கேயும் போயிடக்கூடாது. உன் வேலையை விட்டுட்டு வா, 24 ஹவர்ஸ் இதில் வேலை செய், அப்புறம் கிடைக்கலன்னா நீ தெருவில் போ, அந்த கதை கிடையாது. இங்க வெரி வெரி இன்வெஸ்ட். இங்க வந்து நமக்கு 7 வகையான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், 7 வகையான இன்கம் வேணும். 7 வகை இன்கம் வேணும். உங்க பணத்தை வந்து நீங்க 7 வகையில பணம் போட்டு வைக்கணும். அப்போ 7 வகையில போட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் பணத்தை எத்தனை வெரைட்டியா போட்டு வச்சிருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நாங்க ஒரு 500 போட்டு இருக்கேன், இங்க ஒரு 500 300 போட்டுருக்கேன், இந்த கதையை விடக்கூடாது. நான் சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட். உங்க இன்கம்ல ஒரு பெரிய 10% 20% மந்த்லி இன்கம் நீங்க ப்ராப்பரா போடுற பிளாட்ஃபார்ம் எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சொல்லலாம்.